A, B னு ரெண்டு செட் கொடுத்திருந்தா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A and B is denoted by A cross B. அதை என்ன சொல்வாங்கன்னா the set of all ordered pairs A, B such that A belongs to A and B belongs to B. அதாவது ஃபர்ஸ்ட் என்ட்ரி A ல இருந்து வரணும், செகண்ட் என்ட்ரி B ல இருந்து வரணும். நமக்கு Aங்கிற செட்டும் Bங்கிற செட்டும் கொடுத்திருக்காங்க. நம்மளை A cross B கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்றாங்க. அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A and B கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் செட்ல இருந்தோ செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் செட்ல இருந்தோ வர்ற மாதிரி ஆர்டர்டு பேர்ஸ்ல எழுதணும். ஸோ அதை நான் இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். என்னோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 2,1 A cross B ல, செகண்ட் எலிமெண்ட் வந்து 2,-4. நெக்ஸ்ட் -2,1 அடுத்து -2 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். -2,1 நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து -2,-4. 3,1 நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 3,-4. ஸோ டோட்டலா 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்படி எழுதுற மூலமா நம்ம எந்த எலிமெண்ட்ஸையும் விடாம எழுதிடலாம். இப்போ நம்ம A cross A கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் A ல இருந்து தான் வரப்போகுது, செகண்ட் எலிமெண்ட்டும் A ல இருந்து தான் வரப்போகுது. சரி, இப்போ நான் 2 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து the ordered pair 2,2. செகண்ட் என்ட்ரி வந்து the ordered pair 2,-2. தேர்ட் என்ட்ரி வந்து the ordered pair 2,3. நெக்ஸ்ட் என்ட்ரி நெக்ஸ்ட் -2 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து -2,2. ஸோ அதே மாதிரி -2, -2,3. இப்போ லாஸ்டா 3 ஃபிக்ஸ் பண்ணிட்டா அதே 3 காம்பினேஷன்ஸ் வரும். அதாவது 3,2, 3,-2, அதாவது இந்த காம்பினேஷன், லாஸ்ட் 3,3. நெக்ஸ்ட் அவங்க கண்டுபிடிக்க சொன்னது B cross A. அதாவது ஃபர்ஸ்ட் என்ட்ரி B ல இருந்து வரணும், செகண்ட் என்ட்ரி வந்து A ல இருந்து வரணும். ஸோ நான் 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த 3 பாசிபிலிட்டிஸ் எழுத போறேன். அதாவது 1,2, 1,-2, 1,3. நெக்ஸ்ட் -4 ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். மறுபடியும் இந்த சேம் 3 பாசிபிலிட்டிஸ் எழுதுவேன். அதாவது -4,2, -4, -2, -4,3.